ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நானும் என் பொண்ணும் உட்லாண்ட்ஸ் காஸ்வே பாயிண்ட்டுக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தது தான். வீட்டிலேருந்து எம்ஆர்டி எடுத்து உட்லாண்ட்ஸில் இறங்கி அப்படியே நடந்து போக வேண்டியதான். எல்லா எம்ஆர்டி ஸ்டேஷனும் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பிங் மாலோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்குறது இன்டர்நேஷ்னல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்துட்ருக்கீங்க. அந்த எல்லோ கலரில் ஒரு லேபிள் பார்க்குறீங்களா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, என் பொண்ணு ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஓல்ட் சங்கி ஷாப் அதுதான். ஆனால் எதுவுமே வாங்கலை. ஸோ இப்போ தான் ஜாலிபீல சாப்பிட்டா. அந்த ஷார்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து மெட்ரோவுக்கு போகணுன்னு தான் போனோம். ஸோ அந்த வேளை என் பொண்ணு செஃபோரா போகணுன்னு ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தா. அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், செஃபோரா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பியூட்டி ப்ராடக்ட் பிராண்டு. சார்லஸ் அண்ட் கேட் வந்து சிங்கப்பூர் மேனுஃபேக்சரிங் ஒரு லெதர் பிராண்டு ஹேண்ட்பேக்ஸ், ஃபுட் வியர்ஸ் அண்ட் ஃபேஷன் ஆக்சசரிஸு 1996லேருந்து இருக்குது. 600 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் 37 கண்ட்ரீஸில் இருக்குது. ஃபைனலாக செஃபோரா வந்துட்டா. பட் ஆனால் எனக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக வந்தா. எனக்கு இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சின்ன வயசுலேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு, ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் அந்த ஸ்கின் க்ளோ வரும் அப்படின்றதுனால நான் அவளுக்கு அதை நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் ஆசைக்காக வந்து அழைச்சிட்டு வந்து ட்ரை பண்ண சொன்னேன். டிப்பிக்கலாக ஸ்கின் டோனுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக அங்கே வந்து மேட்ச் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அவங்க தேடி எடுக்கிறாங்க. அதில் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அந்த நம்பர்ஸ் வச்சு தான் அந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. எனக்கு இதை பற்றி நான் ஜீரோ நாலேஜ் இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம். பட் ஏன்னா என் பொண்ணு நிறைய சொன்னா. ஸோ அப்படியே அவள் கேட்குறதுலாம் அவங்களும் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஷாப்பை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது தோடெலாம் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷாப் தான். எந்த ஷாப்புமே நாங்கள் போய் எதுவுமே வாங்கலை. நாங்கள் வாங்க வந்தது மெட்ரோ மட்டும்தான். பட் ஆனால் அன்றைக்கி நாங்கள் நிறைய விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். சில பொருள் கேட்பா, நானும் வாங்கி தருவேன். இந்த தோடு கடையில் நான் எதுவுமே வாங்கலை. ஆல்ரெடி அவன் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கான். இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் ஹேண்ட்பேக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் கீ செயின் மாதிரி மாட்டிப்பாங்க. அதுதான் இது. பார்த்தீங்கன்னா ஆங்க்லெட்ஸு ஒரு காலில் மட்டும் ஃபேஷனாக போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொலுசு இது. அதுக்கப்புறம் ரிங்ஸு, அப்புறம் நெக்லஸ், செயின்ஸு இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ப்ரோச்சஸ் இருந்தது. ப்ரோச்சஸ்னால் வந்து சாரியோட ஃப்ரண்ட் ப்ளீட்ஸில் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிசைனாக அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இங்கே வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஹிஜாப் போட வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ப்ரோச்சஸும் நிறைய டிசைன்ஸில் இருந்தது. போனது மெட்ரோ ஷாப். இந்த மெட்ரோ ஷாப் பற்றி சொல்லணுன்னா, இது மொத்தம் 3 ஃப்ளோரில் இருக்குது. லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, வாலெட்ஸ் எல்லாம் பிராண்டட் ஐட்டம், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும் லெவல் 1ல். லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுட் வியர்ஸு, டாய்ஸு, அப்புறம் லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இன்னர் வியர்ஸ் எல்லாமே இருக்கும். லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வியர்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஷூஸு, பெல்ட்ஸு, அதுக்கப்புறம் வாலெட்ஸு, லக்கேஜ், பேக்ஸு, அப்புறம் ஹோம் அப்ளையன்சஸில் வந்து குக்கிங் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வாங்க, என் பொண்ணுக்கு பார்க்க வந்த அவளோட அந்த பவுச் கிடச்சிருச்சு. அவளுக்கு பிடிச்ச டிசைன் ப்ளஸ் அவளுக்கு கேட்ட ப்ளூ கலர் இருந்தது. அது ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து அவள் அம்பர்லா கேட்டா. ஆல்ரெடி ஒரு அம்பர்லா வச்சுருக்கா. அது ஆட்டோமேட்டிக் அம்பர்லா இருந்ததுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது வேண்டான்னா. ஸோ வெயிட்லெஸ்ஸாக ஒன்று கேட்டால் அதுவும் இங்கே வாங்கிக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து லெவல் 2க்கு போனோம். அது அங்கே உள்ள சில டாய்ஸ் மட்டும் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்ட்டு. இது எல்லாமே ஸ்கூல் ப்ராடக்ட்ஸு. இது பார்த்தீங்க பென்சில் பாக்ஸு. அதில் வந்து எவ்வளோ கேபின் வச்சுருக்காங்க பாருங்கள், எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ண என்னென்னலாம் ஓப்பன் ஆகுது பாருங்கள்.
ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் கேரக்டரில் இருக்கும். லஞ்ச் பாக்ஸஸ், வாட்டர் பாட்டில்ஸு, பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக. பாய்ஸுக்குன்னா ப்ளூ கலர், கேர்ள்ஸுக்குன்னா அந்த பர்பிளும் பிங்க்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எங்களுக்கு வாங்குகிற ஐடியா இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் டாய் செக்ஷனில் போயிட்டு சில டாய்ஸ்லாம் பார்த்தாச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த லீகோ அந்த ஒரு டாய்ஸ் தான் ரொம்ப நிறைய இருந்தது. அதுவும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ் முதற்கொண்டு $29.90, பெரிய பாக்ஸ்லாம் $100 மேலே இருந்தது. நம்ம ஊரில் இந்த லீகோ பிராண்டு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வர வழியில் இந்த பேக்லாம் பார்த்தேன். அதோட ப்ரைஸ் மட்டும் பாருங்கள் என்னென்ன எவ்வளோ ப்ரைஸ் பாருங்கள். நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அப்பா லூயிஸ் விட்டான் அந்த பிராண்டு நிறைய இருந்தது. அது வந்து $4,000 மேலே இருந்தது எல்லாமே. ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எம்ஆர்டி எடுத்து இப்படி தான் எங்களுக்கு அன்றைய நாள் போச்சு. வீடியோவில் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை வாய்ஸ் ஓவரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பி ஹாப்பி, நல்லதே நடக்கும்.